வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்போ ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓல்டு டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணணும். அந்த செப்பரேட் பண்ணுற மிஷினுக்கு பேர் எல்சிடி செப்பரேட்டர் மிஷின். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று நார்மலாக இருக்கிற செப்பரேட்டர் மிஷின், இன்னொன்று வந்து வேக்யூம் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓசிஏ லேமினேஷனோட வாங்கும் பொழுது அந்த வேக்யூம் பம்ப் மோட்டரில் வந்து நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இதில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 85 to 90 வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சோம்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த கேபிள் இருக்கும் அந்த டிஸ்பிளேயில். அந்த கேபிள் சைடை வந்து நம்ம வந்து கீழ் பக்கமாக வச்சுக்கிட்டு கேபிள் இல்லாத சைடை டாப்பில் வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா கேபிள் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி அந்த டச்சை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து தூக்கி போட போகிறோம். ஸோ வந்து அந்த டிஸ்பிளேவை மட்டும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளூ ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி விற்பாங்க. அந்த க்ளூ ரிமூவர் சொல்யூஷனை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணி ஒரு கிளாத்தில், சாஃப்ட் கிளாத்தில் வந்து இதை ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காம்போவை வந்து இது பண்ணணும். அதை பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அந்த டச் ஸ்க்ரீனை வந்து நம்ம டிஸ்பிளேயில் ஒட்டுறது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து க்ளூ வந்து வாங்கி அந்த ஓரமாக இருக்கிற அந்த ஓல்டு க்ளூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்ளை பண்ணி இந்த நியூ டச் ஸ்க்ரீனை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி ரப்பர் பேண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஹோல்டு பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இதில் 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் அதசிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் சில மாடலுக்கு. அதை வாங்கி நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம்னா போதும். ஆனால் அது லாங் லாஸ்டிங் வராது, அது உங்கள் சாய்ஸு. ஆனால் அது ஈஸியாக இருக்கும். ரப்பர் பேண்ட் எதுவுமே போட வேணாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டிக் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.